த லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் நீதிமொழிகள் புஸ்தகம் அதிகாரங்கள் 7 முதல் 9 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வவல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 7வது அதிகாரத்திலே வேசியை குறித்ததான எச்சரிக்கைகளை நாம் இங்கே பார்க்க முடியும். என் மகனே, நீ என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்திலே பத்திரப்படுத்து. என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியைப் போல காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய வசனத்தை குறித்ததான காரியங்களை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையே நமக்கு விளக்கு. அது நம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது. அந்த வார்த்தைகள் நமது வாழ்க்கையிலே புதிய வெளிச்சத்தை கொண்டு வரும். அதனால் இருளின் ஆதிக்கங்களுக்கு நாம் நம்மை காப்பாற்றி கொள்ளலாம். இங்கே வேசினுடைய காரியங்கள், ஒரு மனிதனை கெடுக்கிறதான காரியங்கள், எப்படி அந்த வேசினுடைய காரியங்கள் இருக்கும் என்று சொல்லி அங்கே அவருடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும், அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்று சொல்லி இங்கே வேதம் விவரிக்கிறது. கர்த்தருடைய உண்மையான ஜீவ மார்க்கத்தை அதை மாற்றி மாயான பல மார்க்கங்களிலே கொண்டு போகிற காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. நாம் கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய வசனத்தை நாம் பற்றி கொள்ளாவிட்டால் இந்த மாயையிலே நாம் சிக்கிக்கொள்வோம். இந்த மாயையான காரியங்கள், பொய்யான காரியங்கள், உண்மையில்லாத காரியங்கள், இந்த காரியங்கள் எல்லாம் அது வேசித்தனத்தை போல இருக்கிறது என்று சொல்லி வேதம் சுட்டி காட்டுகிறதையும் வேத புத்தகங்களிலே மற்ற அதிகாரங்களை மற்றவர்களை பார்க்கும்போது நாம் அதை கண்டுகொள்ள முடியும். நாம் சத்தியத்தில் நிலைத்திருக்க வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தையே சத்தியம். இந்த சத்தியத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் எதிர்பார்க்கிறது. இதோ அந்த வேசி சொல்கிறதான ஒரு காரியம், சமாதான பலிகள் என் மேல் சுமந்திருக்கிறது, இன்றைக்குத்தான் என் பொருத்தனைகளை செலுத்தினேன் என்று சொல்லி, இதோ உன்னை சந்திக்க புறப்பட்டு உன் முகத்தை ஆவலோடு தேடினேன், இப்பொழுது உன்னை கண்டுபிடித்தேன் என்று சொல்லி அவளுக்கு சொல்கிறதான காரியங்கள். ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அது வெள்ளத் தீவிரிக்கிறது போல அவளுக்கு பின்னே போனான், அம்பு அவன் ஈரலை பிளந்தது என்று சொல்லி அவனுடைய காரியங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. பரிதாபமான ஒரு காரியம். கிருஷ்ணாவுக்கு மகிமை உண்டாகும். தொடர்ந்து 8வது அதிகாரத்திலே ஞானத்தின் அழைப்பை நாம் பார்க்க முடியும். ஞானம் கூப்பிடுகிறது, புத்தி சத்தமிடுகிறது. ஆம், அது வழியிலும் மேடையிலும் பூச் வாசல்களிலும் பட்டணத்திலும் கூட நின்றது கூப்பிடுகிறது. மனுஷரே, உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன், என் சத்தம் மனுப்புத்திற்கு துணிக்கும். உலகமெங்கும் சகல சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக ஆண்டவராகிய தேவன் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். அந்த சத்தம் பூமியெங்கும், பூமியின் கடைசி வரைக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் முடிவு வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், அந்த வார்த்தைகள் ஞானத்தின் வார்த்தைகள். அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கும் பொழுது மனிதன் தன் ஜீவனை பெற்றுக்கொள்கிறான், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறான். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆலோசனையும் மெய்ஞானமும் என்னுடையவைகள், நானே புத்தி வல்லமை என்னுடையது என்று சொல்லி, எனவே என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள், பூமியில் நீதியை செலுத்துகிறார்கள். அன்றைய இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரையும் இரத்தத்தினாலே கழுவி ஆவியினாலே அவர்தாமே நம்மை அபிஷேகித்து ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றுகிறார். ராஜாவுடைய ஆசீர்வாதங்கள் உண்டு, ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு என்று சொல்லி நீதியின் வழியிலே நியாயப்பாதைகளை நடக்கும்படி அதை நம்மிடத்தை நடத்தி கொண்டு போகிறது. ஆம், இந்த ஞானம் ஆதி முதற்கொண்டு இருக்கிறது. பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. நான் வானங்களை படைக்கையிலே அங்கே இருந்தேன். ஒரு சமுத்திரத்தை விலாசத்தை வட்டமளிக்கையிலும், உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரங்களில் ஊற்றுகளை அடைத்து வைக்கையிலும், சமுத்திரத்தின் ஜலம் எல்லாம் கரையை விட்டு நீராதபடிக்கு அதற்கு எல்லை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்கள் நிலைப்படுத்துகையிலும் நான் செல்ல பிள்ளையாய் அவர் அருகே இருந்தேன். நித்தமுடைய மனமகிழ்ச்சியாக இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்திலே களி கூர்ந்தேன்.
என்று சொல்லி அங்கே ஞானம் அளிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். உண்டாக்கப்பட்டது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை என்று கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறார். அவர் தாமே அவரது செல்லப்பிள்ளை, செல்லகுமாரன், ஒரே பேரான குமாரன் என்று வேதம் அவரை நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவும் பெறுவான். இந்த ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளும்படி இந்த நாளிலும் இந்த வசனங்களுக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். 9வது அதிகாரத்திலே ஞானமும் மதியின்மையும் வெவ்வேறாக அழைக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். ஞானம் தன் வீட்டை கட்டி 7 தூண்களை சித்தரித்து தன் கொளுத்த ஜந்துக்களை அடித்து திராட்சை ரசத்தை வார்த்து தன் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி பணிவிடைக்காரிகளை அனுப்பி பட்டணத்தின் உயர்ந்த மேடைகளிலும் மேல் நின்று கூப்பிட்டு புத்தியனை நோக்கி எவன் பேதையோ அவனை இடத்தில் வர கடவன், என் அப்பத்தை புசித்து என் திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்கள் என்று அழைக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். கிறிஸ்துவானவர் அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படியாக நமக்கு அதை அனுசரிக்கும்படி கட்டளை கொடுத்திருக்கிறார். மெல்கிசேதேக்கு அப்பத்தையும் ரசத்தையும் கொண்டு வந்து ஆபிரகாமை சந்தித்தார். 318 பேர்களை கூட்டி 4 ராஜாக்களை முறியடித்து லோத்துவையும் அவனுடைய உடைமைகளையும் அவனுடைய குடும்பத்தாரையும் மீட்டு கொண்டு வந்த பொழுது மெல்கிசேதேக்கு சந்தித்தார். அதே விதமாக கிறிஸ்துவானவர் அப்பத்தையும் ரசத்தையும் நமக்கு தந்து இதை நினைவு கூறுங்கள் என்று சொல்லி ஆண்டோடைய ஜெயம்பெறுகிற பிள்ளைகளை சந்திக்கிறார். இந்த அப்பத்திலே ரசத்திலே பங்கு பெறுவோம். கர்த்தர் மகிமையான ஜீவனை நமக்கு தருவாராக. பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.